ஷேய் பிரம்மா கணக்குடா அம்மாமார் எரிச்சிட்டாளுங்க. இன்றைக்கி கணக்கு நாங்கள் கொடுத்தாகணும். இது பெரிய ஐட்டம். இந்த ஐட்டத்தை எரித்து நீதிமன்ற கோர்ட்டில் கைலாசத்தில் கைலங்கிரியில் கைலாசத்தில் சுடுகாடு பின்னாடி எரிப்பில் கணக்கு முடிச்சாச்சுன்னா அந்த கணக்கை விட்டுறணும். விஷ்ணு பிரம்மா நாங்கள் விட்டுறணும். கடவுள் கணக்கை முடிச்சாச்சா அப்படின்னு பார்ப்பார். அவர் லேசாக பார்ப்பார். 2 பேர் கணக்கு முடிச்சாங்களா, அம்மாமார் கணக்கு முடிச்சாங்களா அப்படிங்கிற கணக்கை பார்ப்பார். கணக்கை பார்த்து முடித்தோடனே அடுத்தாப்புல ஆட்டோமேட்டிக்காக அவருடைய வேலையை நடத்துவார். புரியுதா இல்லையா? அரசியல்வாதியை பூரா இப்போ குடும்பத்தாரெலாம் எரிச்சாச்சு. இப்போ 4 வீலர் 2 வீலர் அவன் வீட்டு குடும்பத்தார் காலை 2 தூக்கிக்கிட்டு அப்படியே நக்கிக்கிட்டு போகிறான். எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர். இப்போ ஜனநாயகம் ஓட்டு முத்திரை போடுறது அம்மாமார் பின்னாடி எரிச்சிட்டாங்க. இப்போ அந்த கணக்கு எரிப்பு கணக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கணக்கு எரிப்பாங்க. ஜனநாயகம் ஓட்டு முத்திரை போடுறதானா அவனுடைய ஈரக்கோலை, இதயத்தை, கண்ணு, மூளை எரிச்சாச்சுன்னா அப்படியே மடக்கிடுவார். மானிட பிறையை மடக்கிடுவார். சப்புன்னு குப்புற கடடா அப்படின்னு. புரியுதா இல்லையா? அதான் கணக்கு. இந்து, முஸ்லீமு, கிறிஸ்டினு சுடுகாட்டு எரிப்பு எரிச்சாச்சு. கைலாசத்தில் பின்புறத்தில் சுடுகாட்டு எரிப்பு எரிச்சாச்சு. நாங்கள் போடுற கணக்கு கோழி முட்டை மாதிரி இருக்கும்டா. மானிட பிறவி நாத்தம் முடிச்ச முட்டா குதி மனைகளா, ஆணும் பெண்ணும் முட்டா குதி மக்களா. நாங்கள் போடுற கணக்கு உங்களுக்கு முட்டா குதி மாதிரி ஆடிக்கிட்டே அழுதிய ஆடுறா அப்படின்ட்டுருக்காரு. முட்டா குதி மாதிரி என்னடா நீங்கள்? ஆடு மாடு கோழி பிறகு தின்னா உனக்கு என்னடா அறிவு இருக்கும்? என்ன அறிவு இருக்கும்? ஆடு மாடு கோழி பிறகு தின்னுட்டு வீட்டில் நீ கக்கூசு போட்டு வச்சுருக்க. அந்த கக்கூசு அள்ளி தின்னுட்டு போகிற உனக்கு என்ன அறிவு இருக்கும்? மானிட பிறவி ஆணும் பெண்ணும். பெண்ணு சுடிதாரி சேலையை கட்டிட்டு வரையும் அப்படியே மேக்கப் போட்டு வந்தோன்னா அழகாக தெரியும் கண்ணுக்கு, மானிட பேலுக்கு. அவனுக்குள்ளே ஆணுக்கும் பெண்ணுக்கும். ஆண் அப்படியே ட்ரெஸ்ஸுகளை உடைகளை ஆட்டிட்டு 2 காலை கையை பிளந்துக்கிட்டு ஓட்டுறதுக்கு அங்கே நக்குறதுக்கு போகிறான். என்ன அந்த பேப்பர் எரிச்சாச்சுல. கண்டார ஒளி மேலே சிரிக்கு மேலே தூக்கி கம்பி வச்சு பருக்க எல்லாரும் மாட்டியிருக்க. கடவுளுடைய கண்ணில் மாட்டி தான் நீ உக்காந்துக்கிட்டு இருக்க. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு செக் பண்ணையில் வானரப்பாட ராணுவம் செக் பண்ணையில் தின்னு கழிக்கையில் உள்ள ஓட்டிக்கிட்டு அப்படி திணிச்சிட்டு தூக்கி எரிஞ்சு போட்டு போய்கிட்டே இருப்பான். புரியுதா இல்லையா? இப்போ ஒரு இடங்களில் கருத்தடை பண்ணுதான். நாய்க்குட்டிக்கு கருத்தடை ஊசி போடுறதா இல்லைடா? ஏடா அவர்கிட்ட என்கிட்ட அடிக்கான். எப்படா வந்தான் கெவுளி? என்கிட்ட அடிக்கான். ரொம்ப சந்தோஷம். நானே பார்க்கல, நானே இங்கே உட்காந்துருக்கேன். எப்படா வந்தா? ஏப்பா உத்தரவு கொடுத்துட்டான் கடவுள்கிட்ட. கைலாசத்தில் நீதிமன்ற கோர்ட்டில் உத்தரவு கொடுக்கான். அப்போ என்ன அர்த்தம்? ஏப்பா சந்தோஷம். அந்த உச்சரிப்பு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் நிற்கிற இடம் மானிட பேருக்கு தெரியணும். பிரம்மா இடத்துல நான் நிற்கிற இடத்துல தெரியணும். முக்கால் சாத்தியம். இந்து, முஸ்லீமு, கிறிஸ்டின் எரிச்சாச்சு. கணக்கு ஓகே, சக்ஸஸ் ஆயிடுச்சு. அப்போ எங்களுக்கு சந்தோஷம். கடவுளே கடவுளே கடவுளே. அப்பா எங்கள் அண்ணன் முடிக்காரு. ஏம்மா சந்தோஷம். ஜாதியாக வச்சுருக்கவனையும் ஜாதி எரிச்சாச்சு, சாம்பல் ஆக்கியாச்சு. மத்திய அரசு, மாநில அரசு, ஒன்றிய அரசு வச்சு நாசம் பண்ணி தான் கண்டார ஓடி மேலே இதையும் எரிச்சி சுடுகாட்டு எரிப்பு கைலாசத்தில் எரிச்சாச்சு. குளோஸ். முக்கால் சத்தியம். ஜனநாயகத்தை எரிக்கணும்டா. எரிக்க சொல்லி நாங்கள் அம்மாமார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஜனநாயகத்தை எரிக்கணும். கணக்கு உள்ளே போட்டாச்சு. கணக்கு நீதிமன்ற கோர்ட்டு கைலாசத்தில் ஐயா கடவுள் இடத்துல போட்டாங்க அம்மாமார். ஜனநாயகத்தை எரிச்சிட்டோம்னு. ஆனால் சுடுகாட்டு எரிப்பு எரிக்கலையில் அது எரிச்சுத்தான் ஆகணும். எரிச்சாத்தான் இந்த சிரிக்கு மேலே தூக்கி உள்ளே கொண்டு போய் லாத்தணும். நீதிமன்ற கோர்ட்டு பார்க்காண்டாமாப்பா. வைச்சாத்தப்புறம் அழிச்சிக்கிட்டு இருக்கான். பார்க்கலையா நீயே கோர்ட்டில்? பார்க்காம இரு அப்படிங்காரு. கோர்ட்டுனா என்னன்னு தெரியுதா? கடவுள் பூமியில் இருக்கார். அடுத்த ஸ்தானத்தில் உட்காந்து தீர்ப்பு கொடுக்கறது யார்? எரிச்சி கோட்டார் ஆணு பண்ணும். அதுக்கு தான் எல்லாம் எரிச்சு வராங்க. அம்மாமார் எரிச்சு வராளுங்க. எரிச்சு சாம்பலாக்கி விடுவாள். அவ்வளோ கோவத்தில் நிற்காளுங்க அம்மாமார் எரிச்சாலே நிற்காதுப்பா. எல்லாம் கேட்டுக்கோ. அம்மாமார் எரிச்சிட்டா சின்ன அம்முனாம ஆக்கி விடுவார். பூமியில் இறங்கி கணக்கு நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் கைலாசத்தில். முக்கால் சாத்தியம் எரிச்சாச்சுடா. காவல்துறை அதிகாரியை டெல்லிட்டு தமிழ்நாடு வரைக்கும் சுடுகாடா ஆக்கிட்டாளுங்க அம்மாமார். இதுதான் ஆங்காரத்தில் நிற்காளுங்க. என் புள்ள கைலாசத்தில் தன்னால் கஷ்டப்பட்டு கர்மாயப்பட்டு எல்லாம் குளிப்பாட்டி சீரும் சிறப்புமாக வச்சுருக்க பிள்ளைய அவமதிச்சிட்டானே அப்படின்னு காவல்துறை அதிகாரியும் கவர்மெண்ட் லாயர் அவனை எரிச்சாச்சு, சாம்பலாக்கியாச்சு. இவனை கவர்மெண்ட் லாயரை எரிச்சாச்சுன்னா அடுத்து பூரா அரசியல்வாதியை பூரா அப்படியே எரிச்சிருவார். அதான் அது கணக்கை முடிச்சு வராரு. முக்கால் சத்தியம்டா. எரிச்சாச்சுடா. முக்கால் சத்தியம்டா. காவல்துறை அதிகாரி டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் ஊடாளப்பட்ட மாநிலம் எல்லா மாநிலத்திலும் பிரமா கணக்கு கொடுக்கண்டா. எரிச்சாச்சுடா. முக்கால் சத்தியம்.